True worship requires implicit obedience. உண்மையான ஆராதனை உடனடியான கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறது. I want to say it this way. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். Worship without obedience is a mechanical worship. அதாவது கீழ்ப்படிவில்லாத ஒரு ஆராதனை ஒரு மெஷின் செய்வது போலதான். There is no difference to your washing machine at home if you are not obeying. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒருவராய் ஆராதித்தால் உங்களுடைய வீட்டில் உடுப்புல தோக்கிற வாஷிங் மெஷின் இருக்குதே, அதுக்கும் உங்களுடைய ஆராதனைக்கும் வித்தியாசமே இல்லை. Dearly beloved, true worship requires implicit obedience. உண்மையான ஆராதனை ஆராதிப்பவருக்கு உடனடி கீழ்ப்படிவு அவசியம். During the time of King Saul, சவுல் ராஜாவின் காலத்திலே, Samuel the prophet சாமுவேல் தீர்க்கதரிசி admonished Saul in a big way. ஒரு பெரிதான அளவிலே அந்த சவுல் ராஜாவுக்கு அங்கே கடிந்து கொள்கிறார். He said, King Saul, God is not delighted in your offering as much as is delighted in your obedience. சவுல் ராஜாவே, உம்முடைய கீழ்ப்படிவில்லாத இந்த காணிக்கையிலே தேவன் பிரியப்படவில்லை. He says obedience is better than sacrifice. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். Beloved, when you worship the Lord, அன்பானவர்களே, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது in truth and in spirit, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது, experiencing the real presence of God, தேவ சமூகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் தான். hearing the crystal clear voice of God, தேவனுடைய தெளிவான சத்தத்தை கேட்கிறீங்க. Are you and am I fulfilling that requirements with an implicit obedience? அவர் சொன்னதுக்கு நீங்களும் நானும் உடனடியாய் கீழ்ப்படிகிறோமா? True worship requires implicit obedience. உண்மையான ஆராதனை உடனடியான கீழ்ப்படிவை அங்கே எதிர்பார்க்கிறது. Yes, sometimes it is very what you call uncomfortable for us. சிலநேரங்களிலே அது எங்களுக்குள்ள ஒரு அசௌகரியத்தை கொண்டு வருகிறது. For Abraham it was very uncomfortable. ஆனால் ஆபிரகாமுக்கும் கூட அப்படியே தான் இருந்தது. I presume that Abraham had a sleepless night that night. அன்று ஆண்டவர் பேசின அந்த இரவு அவனுக்கு நித்திரையே இல்லாமல் இருந்திருக்கலாம். It's not in the Bible, but this is my imagination. பைபிள்ல இல்ல, ஆனா அப்படி இருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். Sarah would have asked him, "Sir, what is happening with you? Why are you not sleeping tonight?" என்ன ராத்திரி முழுக்க நித்திரை கொள்ளையிலே என்ன தொந்தரவு மனைவி சாரால் கேட்டிருக்கலாம். Dinner also you did not eat properly. What is wrong? Is everything all right with you? என்னப்பா ராத்திரி கூட சரியா சாப்பிட இல்லையே, என்ன நடந்தது என்ன மனைவி கேட்டிருக்கலாம். His heart must be heavy. அவனுடைய இதயம் மிகவும் பாரமா இருந்தது. Because he has determined that he would do what God told him to do. ஏனென்றால் தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யும்படிக்கு அவன் உள்ளத்திலே உறுதியா தீர்மானித்து விட்டான். True worship requires not only experiencing the presence of God, உண்மையான ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல. A true worship requires implicit obedience to the voice of God. உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஆராதனை உடனடி கீழ்ப்படிவை அங்கே எதிர்பார்க்கிறது. Let's continue verse number 3 again. மூன்றாம் வசனம் திருப்பியும் பார்ப்போம். I'll read it again. Early the next morning Abraham got up and saddled his donkey. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி, look at it, he took with him 2 of his servants and his son. தன்னோடு வேலைக்காரர் 2 பேரையும் தன் மகனையும் கூட்டி சேர்த்து, he took his son Isaac with him along with the servants. அந்த 2 வேலைக்காரரோடும் மகனையும் கூட்டி சேர்த்து, continue, when he had cut enough wood, அங்கே காண்கிறோம் அந்த அதுக்குரிய தகனத்துக்குரிய கட்டைகள் விறகுகளையும் சேர்த்து, underline the word, when he has cut enough wood, தாராளமா தேவையான அளவுக்கு விறகுகள் for the burnt offering, தகன பலிக்காக he set out for the place where God is going to show தேவன் him. தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். The third requirement of true worship of God who is true and in spirit. ஆவியோடு உண்மையோடு இருக்கிற தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே தேவையான மூன்றாவது காரியம், true worship requires meticulous preparation. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? உடனடியான அந்த இடத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுவது.
true worship requires meticulous preparation. Full preparation. மிகவும் அவதானத்தோடு கவனமாய் செய்யப்படுற ஆயத்தம். I didn't see this difficult situation in your church here because most of you were in time for the worship service. ஆனால் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இந்த சபையில நான் காணவில்லை. என்னவென்றால் ஆராதனைக்கு எல்லாரும் வேளைக்கு வந்தது கண்டேன். But sorry to say the place where I worship. ஆனால் துக்கமான காரியம், நான் ஹைதராபாத்திலே ஆராதிக்கிற அந்த சபை 7:30 in the morning is our worship service every Sunday morning. அந்த ஆராதனை தொடங்குவது 7:30 மணிக்கு. You know what? At 7:30 there will be only 3 families. அந்த 7:30 மணிக்கு வர 3 குடும்பங்கள் தான் வருவார். One family that is leading the praise and worship. அவங்க யாரென்றால் அந்த ஸ்தோத்திர வேளையை நடத்துகிற குடும்பம். One family of our பாஸ்டருடைய குடும்பம். And one family of the visiting preacher. அந்த அடிக்கடி வந்து வருகிற ஒரு பிரசங்கியாரோட குடும்பம். And 2 couples who are senior citizens. அதுல வயது போன 2 பேர் இருப்பாங்க. 8 o'clock there will be 10% of our congregation. அந்த சபையினுடைய 10 விதமானவர் 8 மணிக்கு வருவார். 9 o'clock the message starts. 9 மணிக்கு தான் பிரசங்கம் தொடங்கும். Look at the percentage. There will be 50% of the population. 9 மணி பிரசங்கத்துக்கு சபையினுடைய 50 விதமானவர் வந்துருவாங்க. 10:15 or 10 o'clock the benediction will be pronounced. 10 மணிக்கு தான் அங்க கடைசி ஆசீர்வாத ஜெபம் ஏறெடுக்கப்படும். There will be 100% of the congregation. 100 சபையார் இருப்பாங்க. What am I saying? நான் என்ன சொல்றேன்? Lack of preparation to be in time at the presence of the Lord. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அதுக்குரிய ஆயத்தம் இல்லாத நிலைமை. What is that I want to make a point here is, நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிற விரும்புகிறேன். when I ask some of my brothers, why are you late? நீங்கள் ஏன் பிந்தினீர்கள் என்று என்னுடைய சகோதரன் கேட்டால், you know, they say, brother, I wanted to iron my shirt and the current went off at 6:30. So I could not iron my shirt to be in time in the church. அவர் சொல்வார், நான் உடுப்பு அயன் பண்ண போறேன், சரியா 6:30 மணிக்கு கரண்ட் போயிட்டது, அயன் பண்ண முடியல, அதனால சபைக்கு. So by the time the current came it was 6:30 and so I was late to the church. அதனால அதுக்கு பிறகு தான் கரண்ட் வந்தது, அயன் பண்ணி வர நேரம் பீத்தி விட்டது. You know, we have umpty a number of excuses because of our lack of preparation. சரியான ஆயத்தம் இல்லாததை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள நொண்டி சாட்டு போக ஏராளம் சொல்லுகிறோம். The third requirement I would like to emphasize this morning. மூன்றாவது தேவை என்னவென்றால், you want to worship the Lord in truth and in spirit. ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டுமா? Worship him with complete preparation. முழுமையான ஆயத்தத்தோடு வந்து ஆராதியுங்கள். In your body, mind and spirit. மனதிலே, இருதயத்திலே, சரீரத்திலே, in everything. எல்லா வகையிலும் prepare yourself. Abraham was all set to go and worship the Lord in the mountain that God is going to show. தேவன் அவனுக்கு காண்பித்த மலைக்கு போய் ஆராதிக்கும்படிக்கு எல்லா விதமான ஆயத்தங்களையும் அவன் செய்தான். He took enough wood with him. அவன் தேவையான விறகு கட்டைகளை எடுத்தான். He took the servants to assist him to a large extent. உதவிக்கு 2 வேலைக்காரர் 2 பேரை சேர்த்து கொண்டான். He took the Isaac, who is the offering there. அங்கே பலியிட வேண்டியதான மகன் ஈசாக்கு. And I am also sure he has taken enough fire to go with him all the way. தேவையான நெருப்பையும் கொண்டு போயிருப்பான். Because it is a long journey. ஏன்னா நீண்ட பிரயாணம். He would have had enough food to eat on the way. பலிக்கு தேவையான ஆகாரம். He would have had a sword to give the offerings. அந்த பலி செலுத்துறதுக்குரியான கத்தி எடுத்திருப்பான். So everything prepared to go and worship the Lord. தேவனை ஆராதிக்க தேவையான அத்தனை ஆயத்தங்களையும் செய்து கொண்டு தான் போறான். In truth and in spirit. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க. Beloved, this morning, as I told you, examine our worship in the light of what God is speaking to us. கர்த்தர் இப்பொழுது பேசுகிற இந்த வார்த்தைகள் மத்தியிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்.